எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது எரேமியா 29:12 என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் நான் தொடர்ந்து பல காரியங்களை குறித்து நான் யோசிச்சிருக்கிறேன், பல காரியங்களை குறித்து நான் விண்ணப்பம் பண்ணுறேன், பல காரியங்களை குறித்து நான் எவ்வளவோ ஆண்டவருடைய பார்த்து நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் சில காரியங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் போய் உரையாத தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நிச்சயம் நமக்கு செவி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் எந்த இடத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் நிச்சயம் உங்களுக்கு செவி கொடுப்பார். இன்றைக்கு ஏன் தாமதம், இன்றைக்கு ஏன் இன்னும் எனக்கு எல்லா காரியம் தடையாய் வருகிறது என்று சொல்லி பல யோசனைகள் உங்களுக்கு வரலாம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வேண்டும், என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. எரேமியா 29:13 அழகாய் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். இதுதாங்க ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில். ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தோடு என்னை தேடு. இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன கால் இருதயம், அரை இருதயம், முக்கா இருதயம் வரைக்கும் தான் நம்ம கர்த்தரை தேட முடியுது. நல்லா கவனிங்க, ஜபத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் யோசனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சுற்றிட்டு இருக்கோம். நல்ல ஜபத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் சிலருடைய யோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டின்னு மலை பிரதேசங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஜபத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, கம்பெனியில் உட்காந்துருப்பான், ஜபத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் எந்த காரியத்திலும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு ஜபம். நல்லா கவனிங்க, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நன்றாய் கவனிக்கிறார். ஒருவேளை நாம் வடிக்கிற முதலை கண்ணீரை, நம்முடைய புலம்பல்களை ஒருவேளை மனிதன் பார்த்து ஏமாறலாம், ஆனால் கர்த்தருடைய கண் இமைகள் மனுபுத்திரனை சோதித்தருகிறதாம். அவருக்கு முன்பாக எதையும் நாம் ஏமாற்றவும் முடியாது, ஏமாற்றி நாம் அவரிடத்தில் விளையாடவும் முடியாது. பிரியமானவர்களே, அவர் சர்வத்தையும் உண்டாக்கின தெய்வம். அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினால். ஏன் தாமதம் வருகிறது? இன்னும் முழு இருதயத்தோடு நீங்கள் தேடாமல் இருக்கலாம், இன்னும் முழு இருதயத்தில் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், இன்னும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை, முழு இருதயத்தோடு உம்மை நான் தேடுகிறேன், முழு இருதயத்தோடு உம்மில் நான் அன்பு கூறுகிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு செவி சாய்த்து என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மாறாத கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, விண்ணப்பங்களை கேட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர், நீ கேட்டு ஆசீர்வதியும், கனப்படுத்தி உயர்த்தும், உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். பிள்ளைகளுக்கு முன்பாக எல்லா தட்டைகளையும் நீக்கி போட்டு ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.